Hello friends, welcome back to our channel Freedom Food Days. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நான்வெஜ் ஸ்டைல்ல ஒரு வெஜ் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். சீசன்ல கிடைக்கும்போது இந்த பலாக்கொட்டைகளை வச்சு ஒரு சூப்பரான சைடு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வறுவல் பண்றதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பலாக்கொட்டையை எடுத்துர்க்கேன். இதை கட் பண்ணிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். ரெண்டா கட் பண்ணிட்டு தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாவே இந்த தோல்லாம் வந்துரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கட் பண்ண இந்த பலாக்கொட்டைகளை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் வேக வச்சு இந்த பலாக்கொட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டையை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பலாக்கொட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பலாக்கொட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு தண்ணிலாம் சுண்டி கிரேவி மாதிரி நமக்கு இருக்கும். இந்த டைமில் தேங்காவை அரைச்சிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் பால் சேர்க்காமலே செய்யலாம். நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணிட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் பரோட்டாலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மசாலாலாம் நல்லா திக்காகி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.